28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள், பல்வேறு இன மக்கள், வெவ்வேறு கலாச்சாரம், பண்பாடு, மதங்கள், பல்வேறு மொழிகள் என மாறுபட்ட அம்சங்கள் கொண்ட உலகின் வாசமிகுந்த கதம்ப மாலை இந்தியா. வேற்றுமையில் ஒற்றுமை காணும் இந்த பிரமாண்டமான ஜனநாயக பூமி இந்திய துணைக்கண்டம் என்று அழைக்கப்படுகிறது. 300 ஆண்டுகள் ஆங்கிலேயர்களால் அடிமைப்பட்டு கிடந்த இந்த பாரத பூமி விடுதலையடைந்து 75 ஆண்டுகள் நமது நாட்டை முன்னேற்ற பாதையில் வழிநடத்திய நமது பிரதமர்களை வரிசையாக காண்போம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜவஹர்லால் நேரு 15 ஆகஸ்ட் 1947 சுதந்திரம் அடைந்தது முதல் 27 மே 1964 வரை பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு 3 பொதுத் தேர்தல்களில் வெற்றி கண்டார். இந்தியாவின் முதல் பிரதம மந்திரி மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த நேரு வெளியுறவு கொள்கையுடன் நவீன இந்திய அரசாங்கத்தை, அரசியல் கலாச்சாரத்தை வடிவமைத்த முக்கிய பங்கு வகித்தார். கிராமங்களின் மூலை முடுக்குகளில் இருந்த குழந்தைகளுக்கு ஆரம்ப கல்வி சென்றடைய சிறந்த முறைகளை உருவாக்கினார். உலகத்தரம் வாய்ந்த கல்வி நிறுவனங்கள் உருவாக்கி வளர்ச்சியடைய வழிவகை புரிந்தார். சிறுபான்மை மக்கள், பெண்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் மற்றும் ஆதிவாசிகள் ஆகியோருக்கும் சரிசமமான சந்தர்ப்பங்கள் மற்றும் உரிமைகள் கிடைக்கும் தொலைநோக்கு பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டார். உலகம் முழுவதும் அனைவராலும் அவருடைய நல்ல நெறிகளாலும் உயர்ந்த பண்புகளாலும் புகழப்பட்டார். குழந்தைகள் நலம் மற்றும் கல்வி வளர்ச்சியில் பாடுபட்ட இவரது பிறந்த நாள் நவம்பர் 19 குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. 27 மே 1964 உடல்நலக்குறைவால் நேரு காலமானார். லால் பகதூர் சாஸ்திரி மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த லால் பகதூர் சாஸ்திரி ஏழ்மை நிலையிலும் வாரணாசியில் படித்து சாஸ்திரி என்ற பட்டம் பெற்றார். காந்தியடிகளால் வாரணாசியில் நடைபெற்ற உரையை கேட்ட சாஸ்திரி தன் வாழ்க்கையை நாட்டிற்கு அர்ப்பணித்தார். விடுதலை போராட்டத்தில் பலமுறை கலந்து கொண்டு பல ஆண்டுகள் சிறையில் வாடியிருக்கிறார். நேருவின் ஆட்சியில் போக்குவரத்து அமைச்சராக இருந்த அவர் அரியலூர் ரயில் விபத்திற்கு தார்மீக பொறுப்பேற்று தன் பதவியை ராஜினாமா செய்தார். நேரு மறைவுக்கு பின்னர் 9 ஜூன் 1964 முதல் 11 ஜனவரி 1966 வரை பிரதமராக இருந்தார். பொருளாதார நெருக்கடியும் உணவு பற்றாக்குறையும் இருந்த அவரது ஆட்சி காலத்தில் அதனை முறியடிக்க பசுமை புரட்சி திட்டம் என்ற திட்டத்தை கொண்டு வந்தார். வெண்மை புரட்சி திட்டம் மூலம் பால் வளத்தை பெருக்கினார். பாகிஸ்தானுடன் நடந்த போரில் ஜெய் ஜவான் ஜெய் கிசான் என்ற முழக்கத்தை உருவாக்கி பாகிஸ்தான் போரில் வென்று சீன ஆதிக்கத்தையும் முறியடித்தார். தாஷ்கண்ட் உச்சி மாநாட்டில் கலந்து கொண்ட சாஸ்திரி உடல்நலக் கோளாறால் ரஷ்யாவில் 11 ஜனவரி 1966 காலமானார். எத்தனையோ பதவிகள் வகித்த லால் பகதூர் சாஸ்திரிக்கு சொந்தமாக வீடு கிடையாது. கடைசி காலத்தில் தவணை முறையில் வாங்கிய காரின் கடனையும் வாரிசுகளுக்கு விட்டு சென்றார். இந்திரா காந்தி இந்தியாவின் முதல் பிரதமரான நேருவின் மகளும் ஒரே இந்திய பெண் பிரதமரும் ஆகிய இந்திரா பிரியதர்ஷினி காந்தி என்ற இந்திரா காந்தி 24 ஜனவரி 1966 முதல் 24 மார்ச் 1977 வரையிலும், பின்னர் 14 ஜனவரி 1980 முதல் 31 அக்டோபர் 1984 வரையிலும் பிரதமராக இருந்தார். சிறந்த அரசியல் திட்டமிடலாளரும் சிந்தனையாளரும் ஆகிய இந்திரா காந்தி ஆணாதிக்க மனப்பான்மை கொண்ட சமுதாயத்தில் ஒரு பெண்ணிடம் எதிர்பார்க்கப்படும் தன்மைகளுக்கு மாறாக வலுவான அதிகார பலத்துடன் மிக உயர்ந்த பதவியிலிருந்து நாட்டை வழிநடத்தினார். 1975 அவசர நிலை பிரகடனப்படுத்திய இந்திரா காந்தி 19 மாதங்கள் நீடித்த இந்த நெருக்கடி நிலையில் தனது செல்வாக்குகளை இழந்து 1977 பெரும் தோல்வியை தழுவினார். எதிர்க்கட்சியின் பலமற்ற கூட்டணியால் 3 ஆண்டுகளில் ஆட்சி இழந்தது. பின்னர் 1980 நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் பிரதமரானார் இந்திரா காந்தி. 1984 அக்டோபர் அவரது பாதுகாவலர்களாலேயே சுட்டுக் கொல்லப்பட்டார். மொரார்ஜி தேசாய் 1977 நடைபெற்ற ஜனதா கட்சி கூட்டணியில் வென்று பிரதமரானார் மொரார்ஜி தேசாய். முன்னதாக இந்திய தேசிய காங்கிரஸில் அமைச்சராக இருந்த மொரார்ஜி தேசாய் காங்கிரஸின் பல அதிகார மீறல் செயல்களையும் இந்திரா காந்தி கொண்டு வந்த நெருக்கடி நிலையையும் எதிர்த்து காங்கிரஸில் முதல் எதிரியாக ஜனதா கட்சியில் பிரதமரானார். சிறந்த விடுதலை போராட்ட வீரரான மொரார்ஜி தேசாய் இந்திய குடிமகனுக்கு வழங்கப்படும் உயரிய விருதான பாரத ரத்னாவையும், பாகிஸ்தான் குடிமகனுக்கு வழங்கப்படும் உயரிய விருதான நிஷான்-இ-பாகிஸ்தானையும் பெற்ற ஒரே இந்தியர் இவரே. சரண் சிங் 64 உறுப்பினர்களை கொண்ட இந்திரா காங்கிரஸ் ஆதரவுடன்
28 ஜூலை 1979 பிரதமரானார். அவரது பதவி காலத்தில் ஒரு நாள் கூட நாடாளுமன்றத்தை சந்திக்காத ஒரே பிரதமர் என்ற சாதனையும் புரிந்துள்ளார். ராஜீவ் காந்தி. தாயாரான பிரதமர் இந்திரா காந்தி 31 அக்டோபர் 1984 அன்று சுட்டுக் கொல்லப்பட்ட பிறகு 2 டிசம்பர் 1989 வரை 5 ஆண்டுகள் பிரதமராக பதவி வகித்தார். 21 மே 1991 அன்று ஸ்ரீபெரும்புதூரில் தற்கொலை படையினரால் வெடிகுண்டு மூலம் ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்டார். விபி சிங். 1988 அக்டோபர் 11 ஜனமோர்ச்சா, ஜனதா கட்சி, லோக்தளம், காங்கிரஸ் எஸ் ஆகிய கட்சிகளுடன் இணைந்து ஜனதாதளம் என்ற கட்சியை தோற்றுவித்தனர். ஜனதாதளத்திற்கு விபி சிங் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1989 காங்கிரஸ் அல்லாத கட்சிகளுடன் இணைந்து மொரார்ஜி தேசாய்க்கு பிறகு 2வது முறை கூட்டணி அமைத்து பிரதமர் ஆனவர் என்ற பெருமை விபி சிங்கிற்கு உண்டு. பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு செய்ய வழிவகை புரியும் மண்டல் கமிஷன் பரிந்துரை செய்தது விபி சிங் அரசு. சந்திரசேகர். விபி சிங்கிற்கு பிறகு வெளியிலிருந்து ஆதரவு அளித்த காங்கிரஸ் கட்சியின் உதவியையும் 10 நவம்பர் 1990 ராஷ்டிரிய சமாஜ்வாதி ஜனதா கட்சியின் தலைவரான சந்திரசேகர் பிரதமரானார். பின்னர் காங்கிரஸ் கட்சி ஆதரவை விலக்கிக் கொண்டதால் 1991 மார்ச் 6 அன்று பதவி விலகினார். 21 ஜூன் தேர்தல் முடியும் வரை பதவியில் இருந்தார். நரசிம்மராவ். இந்தியாவின் 9வது பிரதம மந்திரியான PV நரசிம்மராவ் 21 ஜூன் 1991 முதல் 16 மே 1996 வரை ஆட்சியில் இருந்தார். 1991 ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்ட பிறகு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அந்த ஆண்டு நடைபெற்ற தேர்தலிலும் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று பிரதமரானார். PV நரசிம்மராவ். இந்திய பொருளாதார தந்தை என அழைக்கப்படும் இவர் தென்னிந்தியாவை சேர்ந்த முதல் இந்திய பிரதமர் ஆவார். இந்திய அரசியலமைப்பில் பஞ்சாயத்து அமைப்புகளுக்கு உரிய சட்ட அங்கீகாரம் வழங்க பாடுபட்டவர். அடல் பிஹாரி வாஜ்பாய். 1996 ஆண்டு 13 நாட்களும், 1998-99 13 மாதங்களும், அதனைத் தொடர்ந்து 1999 முதல் 2004 மே 22 வரை 5 ஆண்டுகளும் இந்திய பிரதமராக பதவி வகித்துள்ளார். 50 ஆண்டுகள் நாடாளுமன்ற உறுப்பினராக மக்களவைக்கு 9 முறையிலும் மாநிலங்களவைக்கு 2 முறையும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இவரது ஆட்சி காலத்தில் தகவல் தொழில்நுட்பங்கள் துறையும் சாலை போக்குவரத்து துறையும் முன்னேற்றம் கண்டது. இந்தியாவின் உயரிய பாரத ரத்னா விருது 2015 வழங்கப்பட்டுள்ளது. தேவகவுடா. 1996 மே மாதம் நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் ஆட்சியமைக்க அறுதி பெரும்பான்மை இல்லாத சூழ்நிலையில் அந்த தேர்தலில் வெற்றியடைந்த பல மாநில கட்சிகள் ஒன்றிணைந்து உருவாக்கிய ஐக்கிய முன்னணியில் ஜனதாதளம் சார்பில் இந்திய பிரதமராக 1996 ஜூன் 1 முதல் 1997 ஏப்ரல் 21 வரை 11 மாதங்கள் இந்திய பிரதமராக இருந்தார். HD தேவகவுடா. ஐக்கிய குஜரால். 1997 தேவகவுடா தலைமையிலான ஐக்கிய முன்னணி வழங்கி வந்த ஆதரவை காங்கிரஸ் விலக்கிக் கொண்டதால் அரசு கவிழும் நிலை தோன்றியது. தேர்தலை தவிர்ப்பதற்காக காங்கிரஸ் ஐக்கிய முன்னணி அரசை வெளியிலிருந்து ஆதரவு அளித்தது. ஐக்கிய குஜரால் 21 ஏப்ரல் 1997 அன்று பிரதமராக பதவியேற்றார். அதே ஆண்டு நவம்பர் 28 காங்கிரஸ் தனது ஆதரவை விலக்கிக் கொண்டது. நாடாளுமன்ற தேர்தல் 3 மாதங்கள் கழித்து நடைபெற்று புதிய பிரதமர் பதவியேற்கும் வரை மொத்தம் 11 மாதங்கள் பிரதமராக இருந்தார். பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவரான ஐக்கிய குஜரால் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு அரசுகளின் கொள்கை முடிவுகளை தைரியமாக எதிர்த்தவர் என்ற பெயரை பெற்றவர். மன்மோகன் சிங். 2004 முதல் 2014 வரை 10 ஆண்டுகள் அரசின் பிரதமராக பதவி வகித்துள்ளார். 1957 கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பொருளாதார பட்டம் பெற்று மூத்த விரிவுரையாளரான பதவியிலிருந்து பல முக்கிய பதவியிலிருந்தும் பதவி உயர்வு பெற்று 1982 முதல் 1985 வரை ரிசர்வ் வங்கி ஆளுநராக இருந்தார். கல்வியாலும் பயிற்சியாலும் தேர்ந்த பொருளாதாரவியல் வல்லுநரான இவர் இந்தியாவின் பொருளாதார தாராளமயமாக்கல் கொள்கையின் துவக்கத்தில் பெரும் பங்கு வகித்தார். மக்களவை மூலம் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரே பிரதமர் இவர்தான். 1995, 2001 மற்றும் 2007 ஆண்டுகளில் அஸ்ஸாம் மாநிலத்திலிருந்து மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். சீக்கிய மதத்தை சார்ந்த இவர் இந்து சமயத்தை சாராத முதல் இந்திய பிரதமர் ஆவார்.
நரேந்திர மோடி இந்திய பாராளுமன்றத்தில் 30 ஆண்டுகளுக்கு பிறகு அறுதி பெரும்பான்மை இடங்களை பெற்று 26 மே 2014இல் பாரதிய ஜனதா கட்சியின் நாட்டின் 14வது பிரதமராக பதவியேற்றார் நரேந்திர மோடி. 2019இல் நடைபெற்ற தேர்தலிலும் 303 இடங்களை வென்று தற்போது வரை பிரதமராக உள்ளார். 13 ஆண்டுகள் குஜராத்தின் முதல்வராக ஆட்சி செய்த நரேந்திர மோடி குஜராத்தின் மிக விரைவான பொருளாதார வளர்ச்சிக்கான சூழலை உருவாக்கியதாக பாராட்டுகளை பெற்றார். பிரதமர் நரேந்திர மோடி வெளிநாடுகளில் 12 உயரிய சிவிலியன் விருதுகளை பெற்றுள்ளார். மாதம் ஒரு முறை மனதின் குரல் மூலம் நாட்டு மக்களுக்கு உரை நிகழ்த்துகின்றார். அவரது திறமையான நிர்வாகத்தால் கொரோனா என்ற பெருந்தொற்று கட்டுக்குள் வந்தது. உலகிலேயே 2வது அதிக மக்கள் தொகை உள்ள நாடாக இருந்தாலும் உலக அளவில் மிக உயர்ந்த இடத்தை அடைந்து வரும் நாடுகளின் வரிசையில் முன்னிலைப்படுத்தி கொண்டு வந்த பெருமை பிரதமர் மோடி அவர்களையே சாரும் என்று பல ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. 50 ஆண்டுகளுக்கு மேல் சர்ச்சையில் இருந்த ராமஜென்ம பூமியில் ராமர் கோயில் கட்டியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியின் ஆட்சி 10 ஆண்டுகள் நிறைவடையும் நிலையில் வருகிற ஏப்ரல் மே நடைபெறும் தேர்தலில் நரேந்திர மோடியின் ஆட்சி அமையுமா அல்லது இந்தியா கூட்டணியின் ஆட்சி அமையுமா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த பதிவை லைக் செய்யுங்கள், உறவினர் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவிடுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.